ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களாங்கப்பா? நான் வெளியூர் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால தான் என்னால் வீடியோஸ் ஒழுங்காக போட முடியல டைமுக்கு. இப்போ நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன். நான் வர்ற வழியில் இருந்த வீடியோஸ் தான் கொஞ்சமாக குட்டியாக ஒன்று போட்டிருக்கேன். அதாவது வரும்போது நான் வெள்ளூர் வழியில் வந்தேன். அந்த வரும்போது அங்கே ஒரு முக்கியமான கோயில் சொன்னாங்க, ரத்னகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோயில். அதை தாண்டிட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை ரேஞ்ச் வழியாகவே தான் வந்துட்டுருந்தோம் நம்ம. அதாவது 6 லேனாக இருந்தனால நம்மளால் வண்டியை நிறுத்தி தெளிவாக எதுவும் எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மன்னிச்சுக்கணும். அந்த ரத்னகிரி தாண்டி வந்ததுக்கப்புறமா இன்னொரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது பேர் தீர்த்தகிரி அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பார்த்திங்கன்னாலும் பெருசாக ஒரு முருகன் சிலையை வச்சுருக்காங்க. இது கண்ணில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுதுங்க. ஆனால் வீடியோவில் ஈஸியாக என்னால் கவர் பண்ண முடியல, மூவிங்லேயே இருந்துட்டு இருந்தனால. ஒரே ஒரு குட்டி இடத்துல மட்டும் தெரிவாங்க. அந்த தீர்த்தகிரி முருகனுக்குமே மலை மேலே ஏறி நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி அந்த பாறைகளை குடஞ்சி ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வழியில் வரும்போதே அந்த ரோடில் எல்லாம் கார் போயிட்டு இருந்ததே நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தடவை நமக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா அந்த ஏரியாவில் போய் நான் நல்லா நீட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். இந்த வீடியோ மூவிங்கில் இருந்தனால நல்லா இல்லை, மன்னிச்சுக்கணுங்கப்பா. இப்போ பாருங்கள், இது இந்த கட்டடத்துக்கு பின்னால் இப்போ தெரிகிறாரு அந்த முருகன், தீர்த்தகிரி முருகன் பார்த்திங்களா? இப்போ தெரிகிறாங்க. இவங்க தான். நான் தெளிவாக அப்புறமா போடுறேன். அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்துட்டு நம்ம இந்த வாட்டியும் தொப்பூர் வழியில் தான் நம்ம ஏரியாவுக்கு சேர்ந்தோம். அந்த தொப்பூர் வர்ற வழியில் நம்ம எடுத்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, பிரிட்ஜு எல்லாத்தையுமே நான் தெளிவாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். ஃபுல் வீடியோவாகவே போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுவுமே அந்த காட் ரோடே நிறையா மெடிசினல் பிளான்ட்ஸ் இருந்தது, ஆனால் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியல. இதில் பாருங்கள், இந்த முருகன் இப்போ தெளிவாக தெரிகிறாரு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். See you, best wishes, bye bye.